Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது English section. Okay, so இது வந்துட்டு banking, insurance எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி questions ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செஷனை வந்துட்டு கம்ப்ளீட்டா பார்க்கணும். ஏன்னா வந்து இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்றது questions மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணாம அது எப்படி இருக்கு, அதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் கூட இந்த செஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து நமக்கு பார்க்க போற இந்த பேரா ஜம்பிள்ஸ் இல்ல எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நிறைய க்ளூஸ் தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஸோ செஷன் இப்படிதான் போக போகுது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், செஷனை வந்துட்டு எந்த டாபிக்மே நமக்கு தெரியும் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாம இதுல ஏதாச்சும் ஐடியாஸ் கிடைக்குதா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஸோ ஐடியாஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு புட் இட் இன் டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாம எக்ஸாம்ல நேராக போய் ட்ரை பண்றதுன்றது அங்க நிறைய தப்பு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து டைம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து கத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு we are going to go into the session. ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் கோனா ரீட் த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே கான்செப்ட்ஸ் தான் நம்ம படிச்சாலும் நமக்கும் அதுதான் தோணுதா அப்படின்றத இந்த மாதிரி நான் பண்ணும் பொழுது நீங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் கோனா கெயின் மோர் ஆஃப் நாலேஜ். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ வீல் ஸ்டார்ட் ரீடிங். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சமக்ர சிக்ஷா Abhiyan scheme subsumes 3 existing schemes. ஓகேயா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் இதை வந்து SMSA அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து என்ன வந்து சப்சியூம் பண்ணுது. சப்சியூம் இஸ் நத்திங் பட் என்ன துணை புரிகிறது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அதான் இங்க சொல்றாங்க. ஸோ 3 விஷயம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அண்ட் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இதுல வந்து 3 விஷயங்கள் 3 எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் வந்து இதுல வந்து இட் இஸ் சப்சியூமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, which is coming under that. ஓகே, அடுத்த பாயிண்ட், the budget for all 3 schemes will be combined into a single budget provision. ஓகேயா? ஸோ இது எல்லாத்தோடைய விஷயமும் பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் அ சிங்கிள் ப்ரொவிஷன் கீழே தான் அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ why was there a need for a single scheme? ஓகேயா? ஸோ அதனால தான் இட் இஸ் லைக் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோட பேர் இருக்குல்ல, அது கீழே இருக்கிறதுனால அது கீழே தான் பண்றாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு அந்த பேரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்வ சிக்ஷா அபியான் had been operating for 25 years and had successfully incorporated a universal elementary education program in 3.63 lakh schools. Okay, so what do you mean by this universal elementary education program? Na ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்வாங்கல்ல, ஸோ அது ரிலேட் பண்ணது யூனிவர்ஸ்ல 3.23 lakh schools வந்து they have implemented and it is for 25 years. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கீழே நமக்கு ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் அந்த மாதிரி வேற நம்பர் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது டக்குன்னு அது வந்து வராதுன்றதை நம்ம கான்சியஸா புரிஞ்சுக்க முடியும்ல. ஸோ அதுக்காக தான் நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. So howeverன்ற வேர்டை எப்போ we'll use it அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you add on a new comment. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி when something is told and நீங்க புதுசா ஒன்று ஆட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது howeverன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ however a change was required in its operation to ensure universality in not just elementary but also secondary education. Not only in the starting but then அடுத்த secondary educationக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. So the 3 schemes were usually more concerned about providing necessary inputs and delivering transitional results outputs instead of raising schooling outcomes. ஓகேயா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அந்த 3 ஸ்கீம்ஸ் வந்துட்டு இட் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் வாட், இந்த நெசசரி இன்புட்ஸ் கொடுக்கறதோ இல்லாட்டி வந்து அவங்களுக்கு டிரான்சிஷன்னா என்னது, ஒரு சேஞ்ச் கொண்டு வரது. சரியா? ஸோ டெலிவரிங் சேஞ்சஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் அந்த அவுட்புட்ஸ் கொடுக்கறதுல இட் இஸ் நாட் அபவுட் ஸ்கூலோட இது, பட் அந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த ஸ்கீம்ல ரிலேட் ஆயிருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து அவுட்கம் இல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப்க்கு என்ன மீனிங் வருதுன்றதும் தெரியணும், இதுக்கு பதிலா அப்படின்றதுக்கு சொல்லதான் instead ofன்றத நம்ம சொல்லுவோம். ஓகேயா? சரி. ஸோ டு கவுண்டர் திஸ் எஸ்எம்எஸ்ஏ. ஓகே, எஸ்எம்எஸ்ஏனா என்னது, மேல மென்ஷன் பண்ண அந்த ஸ்கீமோட பேர். ஸோ அந்த ஸ்கீம் கீழே தான் இந்த 3 விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அதை தான் சொல்றாங்க, took shape as a need arose for an integrated scheme applicable from preschool to senior secondary level to ensure a holistic ட்ரைனிங் அப்ரோச். ஓகேயா? ஸோ இது வந்துட்டு இது கீழே அது கொடுத்துருக்க ட்ரைனிங் எப்படி இருந்திருக்கு, இட் வாஸ் ஹோலிஸ்டிக் ட்ரைனிங் அப்ரோச்சா இருந்திருக்கு, விச் இஸ் ப்ராப்பரா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ட்ரைனிங். சரியா? ஓகே, ஸோ அ சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் டு பிரிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஓகே, அது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் வேற எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ்லயும் கொண்டு வரதுக்கு
யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ இங்க பார்க்கலாம். So the reason this scheme might prove to be beneficial for our country is that the State Council of Educational Research and Training, அதாவது SCERTS, and the District's Institute Education and Training, DIETS, has been announced as nodal training institutes. Okay, so இது ரெண்டுத்தையும் training institutes ஆக்கியிருக்காங்க, and emphasis has been laid on pre-service training to strengthen the quality of teaching in schools. Okay, so இதோட மீனிங் ஒரு பக்கம் இருக்கு, நோடல் ட்ரைனிங் இதுவா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று அது எல்லாமே போல்டில் இருக்கு. போல்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாச்சும் எரர் இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும், சரியா? பிகாஸ் நமக்கு அதோட மீனிங் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது புரிய வச்சிருச்சு. அடுத்து இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்லையும் நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரீசன் சொன்னாங்களா? ஓகே, ஸோ எதுக்கு இந்த ஸ்கீமுக்கு மைட்னது மோடல் வேர்ப், பக்கத்தில் V1 இருக்கு, கரெக்டாக இருக்கு. டு பி பெனிஃபிஷியல், ஸோ பி பக்கத்தில் சம்டைம்ஸ் V3 V4 and adjectives வரும்னு சொல்லியிருக்கேன். So to be beneficial சொல்லியிருக்காங்க, which is adjective for our country. Okay, so for is a preposition where you need noun beside that. Okay, so அப்போ our countryன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ன்றது பொசிசிவ் கேஸ்ல யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ், வேற அது பக்கத்துல நமக்கு நவுன் இருக்கணும். ஸோ இஸ் தட் தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், ஸோ இதுவும் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங். ஸோ இங்க வந்து ஹேஸ் வருமா? ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஹேஸ் பீன் அனௌன்ஸ்ட் as a nodal training institutes. இன்ஸ்டிடியூட்ஸ்னா இந்த இடத்துல it has to be have been announced as nodal training institute. ஸோ இதுக்காக தான் ஒரு இதையும் செக் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் எம்ஃபசிஸ் பண்றாங்க சொல்லியிருக்காங்க. தென் has been laid on the pre-service training, to பக்கத்துல V1, strengthen the பக்கத்துல you have a noun. Okay, so of teaching in schools. Okay, புரிஞ்சுதா? ஸோ ஆஃப் பக்கத்துல நமக்கு டீச்சிங் ஜெரண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, இன் ஸ்கூல்ஸ்னும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுல வந்து அது எம்ஃபசைஸ் ஆயிருக்கு? ஸோ இது வந்துட்டு அண்ட் எம்ஃபசைஸ் ஹேஸ், emphasis has been. ஸோ அப்போ அங்க வந்து verb வந்து has தான் நமக்கு வரும், பிகாஸ் எம்ஃபசிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது. ஸோ இப்போ வந்து இதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இதை நம்ம ரீட் பண்ணும்பொழுது கீழே இருக்க கொஸ்டின்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஸ்கீம்ஸ்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இவங்க நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸா இருக்காங்கன்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஸோ further by introducing Shagan, an online monitoring system that will enable all states to share progress on their target achievements, the scheme has increased the involvement of parents in the holistic development of their children. Okay, so இப்போ வந்து பேரண்ட்ஸும் உள்ள வந்திருக்காங்கன்றது இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. சோ இங்க என்ன சொல்றாங்க, இன்ட்ரோடியூசிங் ஷாகன் ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டமா. சோ அந்த சிஸ்டம்ல வந்து என்ன பண்ணுது, இட் வில் எனேபிள் தி ஸ்டேட்ஸ் டு ஷேர் ப்ராக்ரஸ். எதை பத்தி? ஆன் த டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ், என்ன அவங்க டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ண போறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை அந்த பர்டிகுலர் மானிட்டரிங் சிஸ்டம்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரியா? ஸோ அது எதுக்கு? அவங்களோட சில்ட்ரனோட டெவலப்மெண்ட்காக, ஈவன் தே வில் இன்வால்வ் தெம்செல்வ்ஸ். ஓகே, சரி. A storehouse to share videos, photographs, case studies and testimonials of innovative practice that states and union territories implement at the local level has also been created. Okay, so இப்ப லோக்கலா ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதை பத்தின ஒரு டெஸ்டிமோனி இல்லாட்டி ஒரு கேஸ் ஸ்டடி, ஓகே, இல்லாட்டி நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்ற பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வொகேஷனல் ட்ரைனிங் சீக்ஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட். வாட் டு யூ மீன் பை வொகேஷனல் ட்ரைனிங்னா அந்த தொழிலை எப்படி பண்ணணும் அப்படின்ற பயிற்சி சொல்றத பத்தி சொல்றாங்க. ஸோ அது வந்து சீக்ஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த கரிக்குலம் அண்ட் ஐஐடி கரக்பூர் ஹேஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் இம்பார்ட்டிங் இட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஐஐடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல இருந்து அவங்க அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. இந்த வொகேஷனல் ட்ரைனிங் பத்தி சொல்றத இன்ட்ரடியூஸ் பண்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட், there is also an option to choose hands-on training in an industrial setup for 80 hours. And இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 80 hours ட்ரைனிங்கும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So there are certain similar provisions in previous schemes which include transport facility, provisions to provide textbooks and uniforms for all students, reimbursement of 25% of admission fees for
எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இது நமக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ன்றது நமக்கு நார்மலா அப்ளை பண்ணும்பொழுது அதோட கிரைட்டீரியா என்ன கேட்டகரி கீழ வந்தா வருவாங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு 25% பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு குடுத்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நார்மலா இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் குடுக்கிறத பத்தியெல்லாம் இங்க பேசியிருக்காங்க. ஸோ அது கீழ என்னெல்லாம் வருதுன்ட்டு. ஸோ தேர் ஆர் நியூ அடிஷன்ஸ் கூட இருக்கு. சச் அஸ் லேப்டாப்ஸ் இருக்கு. strengthening of technological infrastructure by using smart classrooms இல்ல digital boards, special training for out of school children to enable them to be settled. Okay, so அவங்க ப்ராப்பரா செட்டில் ஆகிறதுக்கு செல்ஃப் ட்ரைனிங் ஃபார் கேர்ள்ஸ் ஃப்ரம் எங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்க பண்றாங்க. புதுசா என்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே கோட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும்பொழுது கண்டிப்பா அதை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம் என்ன விஷயங்கள். ஸோ இதுல நீங்க நோட் பண்ணிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் நம்பர்ஸ் என்னெல்லாம் அவங்க அடிஷனா குடுக்குறாங்க, யாருக்கு குடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம கொஸ்டினே இருக்க போகுது. ஸோ அதனால அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம ஒர்க் பண்ணி அதை தெரிஞ்சிட்டோம்னாலே பாக்கி இருக்கிறத போட்டுடலாம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ண போறோம். ஸோ லைக் திருப்பியும் நீங்க அதே கான்சென்ட்ரேஷனோட ட்ரை டு லிசன். ஸோ வாட் திஸ் ஸ்கீம் ப்ரப்போசஸ் டு டூ இஸ் augment learning outcomes and decrease the present social and gender gap in the education by 2020. So ஏதாச்சும் gender gap இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதையுமே வந்து it will take out. ஓகேயா? ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு எஜுகேஷன் பை 2020 அவங்க கொண்டு வர இருக்காங்க. அது கூட ப்ரப்போஸ் பண்ண இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இட் ஆல்சோ ஸோ அது கூட அடிஷனா இட் ஆல்சோ எய்ம்ஸ் அட் சப்போர்ட்டிங் ஸ்டேட்ஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ இந்த ஆக்ட் வந்து கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டேட்ஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்த பர்டிகுலர் ஆக்ட் அது கீழே இருக்கிறதையும் கொண்டு வரணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடிஷனா இன்னொரு பாயிண்ட். ஸோ இங்க இட் ஆல்சோ எய்ம்ஸ் ஸோ இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்க வந்து அடிஷனலா இன்னொரு விஷயத்தையும் வச்சிருக்காங்க. த ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். ஓகே. ஸோ பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆயிருந்தாங்களா ஸ்கூல் சில்ட்ரன் டெவலப் பண்றதுல. ஸ்பெஷல் எம்பசைஸ் யாருக்கு பாத்தீங்கன்னா ஆன் கேர்ள் education to empower them and provide them self defense training. Okay, so அவங்களுக்கு ஒரு self defense trainingum கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு education supportum கொடுக்கிறத மெயினா வந்து additionally they are trying to add on this point. Okay, so எல்லாருக்கும் இல்லாம ஸ்பெஷலா இவங்களுக்கு கொடுக்கிறதையும் சொல்றாங்க. So not only that but it also envisages worldwide access to all students. What do you mean by envisage னா ஒரு விஷயத்தை நீங்க கற்பனை பண்றீங்க, எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது envisage பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். So அது worldwide access கொடுக்குறாங்க யாருக்கு, to all students, equity and excellence for the students in any field of their choice and strengthening of teacher education institutions. Okay, so இங்க வந்துட்டு யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவங்க எக்ஸேல் ஆகிறதுக்கு இன்னும் வந்து அவங்க பெட்டரா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் they'll get it. ஓகேயா? ஸோ இங்க வந்துட்டு எதுக்கு அவங்களோட சாய்ஸ் படியே, சரியா? ஸோ அவங்க சாய்ஸ் படியே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல. ஓகே, சரி. ஸோ த விஷன், ஸோ அவங்களோட விஷன் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இஸ் டு என்ஷூர் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவல் குவாலிட்டி எஜுகேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் த sustainable development goal for education. Okay, so அவங்க ஈக்குவலா ப்ராப்பரா it will be like planned and it will be implemented. So அதான் அவங்களோட விஷனா இருக்கு. சரியா? to ensure is to make sure what has to be done ன்றத சொல்லியிருக்காங்க. so while நம்மொழுது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். so ஒன்னு வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும். சரியா? இது நடக்கும்போது இன்னொன்னு நடக்குதுன்ட்டு. so while I do agree that this scheme is undoubtedly a step in the right direction, இருந்தாலும் problems are already being faced with respect to its implementation. so அதை implement பண்ணும்போது ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கு. but then the scheme has a step ஃபார்வர்டா அது வந்து ஒரு ரைட் ஸ்டெப் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So several schools in Sikkim as well as in Dayadaman are running without teachers as their extension orders have not been passed under this scheme. Okay, ஸோ இந்த ஸ்கீம் அந்த பர்டிகுலர் யூனியன் டெரிட்டரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கீழே அது வந்து பாஸ் ஆகலை. ஸோ அதனால அங்கே டீச்சர்ஸே இல்லாமல் அங்கே சில சஃபரிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு ஸ்டேட் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட் பி கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சிம்பிளி இன்டிகிரேட்டிங் 3 ஓல்ட் ஸ்கீம்ஸ். ஸோ அந்த 3 ஓல்ட் ஸ்கீம்ஸ்ன்றது என்னது, ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எஸ்எம்எஸ்ஏ கீழே வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் பற்றி இருந்ததுல. ஸோ அதை பற்றி தான் சொல்றாங்க. ஸோ அதை இன்டிகிரேட் பண்றாங்கன்னா ஒன்னா சேர்க்கிறது, ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் renewing them with a rupees 30,000 crore budget in the name of rationalizing resources is a
perplexing exercise in itself. What do you mean by perplex or baffled or chaos இல்லனா வந்து கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஒரு குழப்ப நிலை இருக்குல்ல, அதான் இங்க சொல்றாங்க. So it is little கன்ஃபியூஸ்டா இருக்கிற ஒரு விஷயம். So if the government wanted to undertake innovative reforms கொண்டு வரணும்னா it could have intervened where required. Okay, so எங்க தேவையோ அங்க intervene பண்ணிருப்பாங்க, உள்ள வந்திருப்பாங்க at the opportunity present to ensure accountability by reducing the bureaucracy. What is bureaucracy? அதிகாரத்துவத்துல இருக்கிறது சொல்றாங்க. So அத வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு இவங்க வந்து கரெக்டான விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்கன்றத சொல்றாங்க. சரியா? இட் குட் ஹேவ் ரிஃபார்ம்ட் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அண்ட் கன்வெர்டட் இட் இன்டு அ ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ இவங்க ரீஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை, கொண்டு வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணி ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சரா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. The old SSA was successful in erecting educational facilities in every district of the country with an enrollment rate of 97% of primary schools. Okay, so இது வந்து கொண்டு வந்த பொழுது அது இருந்ததுல SSA. ஓகே, ஸோ சர்வ சிக்ஷா அந்த ஸ்கீம். ஓகே, ஸோ அபியானன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வித் அன் என்ரோல்மெண்ட் 97% பிரைமரி ஸ்கூல்ஸ்லேயே இருந்திருக்கு. thus the focus now should have been on decentralizing primary schools to state government by joining hands with Ministry of Women and Child Development via integrated child development service to ensure accountability. ஓகே, ஸோ இங்கே மெயினாக அந்த விமன் டெவலப்மெண்ட் உள்ள இருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது அந்த ஸ்கீமை உள்ள கொண்டு வரதுக்கு. ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சு இந்த பர்டிகுலர் வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்பர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி தாங்க, ஸ்டேட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன விஷயங்கள் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக இந்த பர்டிகுலர் காம்ப்ரிஹென்ஷன் முடிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஸோ லெட்ஸ் சால்வ் த கொஸ்டின்ஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மானிட்டர் த ப்ராக்ரஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம்? ஓகே, ஸோ இந்த ஸ்கீமை கரெக்டாக மானிட்டர் பண்ற அந்த பிளாட்ஃபார்ம் எது? நம்ம அந்த பாயிண்ட்டை கூட பார்த்தோம். ஸோ இங்க வந்துட்டு எல்லாமே இருக்கு, பட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்னது? ஷாகன், விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So Samagra Siksha Abhiyan scheme subsumes 3 existing schemes because, okay, so subsumes is what? என்ன துணை புரிகிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ 3 existing schemes because to reduce the dropouts, it's reducing the administrative bottleneck of 3 schemes. What do you mean by bottleneck? ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க இடையூறா இருக்கிற விஷயங்களை பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது பாட்டில் நெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வந்து அது என்ன பண்ணுது? நம்ம இந்த பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோம். இட்ஸ் ரெடியூசிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாட்டில் நெக்ஸ் ஆஃப் த 3 ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ அந்த 3 ஸ்கீமை வந்து சேர்த்து தான் பட்ஜெட் போடுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ அதுல இருக்கிற இடையூறுகளை பத்தி பேசினாங்க. சரியா? ஸோ அப்போ ஃப்ராட் யூசர்ஸ் பத்தி பேசல, இங்க பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் பத்தி எல்லாம் இல்லை. இட் இஸ் ஆப்வியஸ்லி அபவுட் த செகண்ட் ஆப்ஷன் தான் அங்க இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so which of the following reputed higher educated organization collaborating with SMSA? Okay, so எது வந்துட்டு உள்ள கொண்டு வரதுக்கு இருந்தது? ஒரு இன்ஸ்டியூட். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பேர் எதுவுமே இல்லை, பட் ஆனால் ஒரு விஷயம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர். ஓகேயா? ஸோ இங்க ஐஐஎம்மும் கொடுத்துருக்காங்க, ஐஐடியும் கொடுத்துருக்காங்க. நல்லா செக் பண்ணி நீங்க போடணும். ஆக்சுவலி த ஆன்சர் இஸ் 5th ஆப்ஷன். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட், ஐ ஜஸ்ட் டெல் யூ அது எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி கிளாஷ் இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் யூ நீட் டு செக் இட். ஓகே, ஸோ ஐஐடி கான்பூர்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அகாடமிக் இயர்ல கொண்டு வரதுக்கு பிளான் வச்சிருந்தாங்கன்றத நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so Samagra Siksha Abhiyan also aims at supporting states in implementation of what? Implementation of dropouts பத்தி இல்ல. Okay, so try to eliminate options. Okay, so first இல்ல, அடுத்தது. So protein based food supplements. Okay, so protein based food supplements கொடுக்க சொன்னாங்களா? So you have an error here. So இங்க செகண்டும் கிடையாது. Right to Children to Free and Compulsory Education Act 2009 இல்ல free schemes to primary schools or none of these. Okay, so இங்க வந்து இது ரெண்டுத்துல நமக்கு ஏதோ ஒண்ணுதான் கரெக்டான ஆப்ஷன். சரியா? Okay, so right to education free schemes to primary schools கொடுக்கல. ஓகேயா? so அடுத்து right to children, right for children to free and compulsory education act. ஸோ எஜுகேஷன் ஆக்ட் வந்து பேரே வந்து நமக்கு மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது 2009 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் ஆஃப் எஜுகேஷன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். ஓகே, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு ஆல்சோ எய்ம்ஸ் இட் சப்போர்ட்டிங் ஸ்டேட்ஸா?
Okay, so we'll just check it. So அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கு. So அதனால வந்து we need to check. It also aims at supporting states in implementation of exactly right. So option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல சப்போர்ட்டிங் ஸ்டேட்ஸ்ல பண்ண வேண்டியதுல ஆப்ஷன் 3 தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one என்ன சொல்லியிருக்காங்க, which of the following platform has been used to ensure accountability regarding decentralization of primary schools. So decentralize பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்த்தோம்ல. ஸோ இங்க படிக்கும்போது we read it. Okay, so அது எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. Thus the focus now should have been decentralized primary education to state governments by joining hands with the விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இதில் வந்து எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஇஆர்டி ஆர் டிஐஇடி, ஓகே, ஆர் டிஆர்டிஓ, இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஸோ எதை கொண்டு வந்திருக்காங்க? ஓகே, ஸோ இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் டு என்ஷூர் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாமே உள்ள இருக்கிற கண்டென்ட்டே கொடுத்துருப்பாங்க, ஆனால் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றது தான் நம்ம பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ சூஸ் த வேர்ட் கரெக்ட்லி ரெப்ரசன்ட். ஸோ கரெக்ட்லின்னு கேட்கலாம், சம்டைம்ஸ் வந்து சினோனிம் கேட்கலாம், sometimes வந்து which is similar ன்னு கேட்கலாம். ஓகேயா? or they can even ask as closest meaning ன்னு கேட்க முடியும். சரியா? so அப்படி கேட்டாங்கன்னா they are asking about the meaning of the particular word. so what do you mean by envisage? it is நீங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்றீங்க அப்படின்னும் பொழுது envisage பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். so இந்த வேர்டுக்கான மீனிங் நான் வெக்காபுலரி செஷன்ல எடுத்திருக்கேன். so அது கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ்டிமேட் பண்றாங்க. டிஸ்ரிகார்ட் இஸ் ஒரு விஷயத்துக்கு அலட்சியம் பண்றீங்கன்னு சொல்லலாம். மாடிஃபைனா இருக்கிற ஒரு விஷயத்தையே வந்து நீங்க டெலிட் பண்றீங்க இல்ல அடிஷன் பண்றீங்க. ஸோ என்ன வேணா பண்ணலாம், பட் இட் இஸ் மாடிஃபிகேஷன் பண்றதுன்னு அர்த்தம். ஃபேவர் பண்றீங்கன்னா யூஆர் டூயிங் சம்திங் பாசிட்டிவ்லி. ஓகே, ஸோ அதுக்கு பொருத்தமா இல்ல அதுக்கு தேவையானதா நம்ம ஒரு விஷயத்த பண்றதுன்னு சொல்லலாம். கேலிபர் இஸ் நத்திங் பட் ஒரு திறமையை பத்தி பேசுறது. பட் என்விசேஜ் டாக்ஸ் அபவுட் யூஆர் ப்ரிடிக்டிங் ஆர் யூஆர் ட்ரைங் டு வாட் இஸ் கற்பனை பண்றீங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன வரணும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் பர்ஃப்ளெக்சிங். ஓகேயா? ஸோ பர்ஃப்ளெக்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு நான் நிறைய சினோனிம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னேன்? baffled அப்படின்னு சொன்னேன். so this is F. okay, so after that you can use even chaos. okay, so வேற என்ன சொல்லலாம்? பர்ஃப்ளெக்ஸ் சொன்னேன், கேஆஸ் சொன்னேன், பேஃபில் சொன்னேன், கன்ஃபியூஷன். ஸோ இந்த கன்ஃபியூஷன் போட்டோன்னா நமக்கு ஈஸியான ஒரு சினோனிம் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் குழப்ப நிலையில இருக்கிறது. ஸோ இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ், inexplicable, then intricate, confuse and clear. so opposite நம்ம பொழுது நல்லா நமக்கு தெரிஞ்சது என்னது? ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன், கஷ்டமான சிச்சுவேஷன்லாம் நம்ம சொல்லலாம், which is all a synonym அப்படின்னு சொல்ல முடியும். intricateனா இப்போ நீங்க போட்டிருக்க ஒரு ஜுவல் வந்து இட் ஹேஸ் அ இன்ட்ரிகேட் டிசைன் சொல்லலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நெக்லஸ் நீங்க போட்டிருக்கும் பொழுது அப்போ அது எப்படி இருக்கு? ஒரு சிக்கலான ஒரு டிசைன் சொல்லும் பொழுது. ஸோ அது வந்து ஈவன் அ ப்ராப்ளம் ஆல்சோ யூ கேன் ரிலேட், which is all are the synonyms for the particular word. okay, so next one. okay, they are asking for a error spotting question. so இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம், பட் அது எங்க இருக்குன்றத பார்த்து மட்டும் நம்ம போட்டா போதும். ஸோ அங்க டைம் இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் நாட் வேஸ்ட். ஓகேயா? ஸோ ரீட் பண்றீங்க கான்சியஸா நம்மளுது அங்க சால்வ் பண்ணுங்க, இல்லாட்டி கீழே வந்து பண்ணுங்க. இங்க வந்து இந்த ரெண்டு இதை பத்தி பேசும்பொழுது இங்க ஹேவ் வரணும், which is coming under C. அப்போ ஆப்ஷன்ல என்ன ஆன்சர்? நமக்கு ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நமக்கு கேட்டிருக்காங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்பொழுது சர்வ சிக்ஷா அபியான் ஸ்கீம் பேண்டட் டியூ டு மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், இல்லை எஸ்எம்எஸ்ஏ ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ ஹோட்டல் ஃபெசிலிட்டி டு ஹர்பன் புவர். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கவே இல்லை கன்ஃபார்மா. ஓகே, ஸோ எம்ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியிருந்தாங்களா? நோ, ரைட். ஸோ இட் எய்ம்ஸ் டு டிக்ரீஸ் த பிரசன்ட் சோஷியல் அண்ட் ஜெண்டர் கேப் இன் த எஜுகேஷன் பை 2020. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்ஷன் 4, ஐ ஜஸ்ட் ஷோ யூ வேர் இட் இஸ். ஸோ இதுக்கு எனக்கு க்ளூ வந்து 2020ன்றது தான் க்ளூ. ஓகே, ஸோ நம்ம மேலே பார்க்கும்போது நம்பர்ஸ் தான் நம்ம சர்ச் பண்ணோம். நம்பர்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியாக சொல்லலாம். ஸோ வாட் திஸ் ஸ்கீம் ப்ரொபோசஸ் டு டூ இஸ் augment learning outcomes and decrease the present social gender gap in the education by 2020, which is option 4. okay, so next question.
ஓகே. ஸோ இப்போ நம்ம காலம் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ காலம் வருது அப்படின்னும் பொழுது, அதில குடுத்திருக்க மேல இருக்க காலம்ல உள்ள ரைட் ஹேண்ட் சைடையும், இங்க இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இருக்கிற க்ளூ வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இங்க நைட் கேம் ஸ்லோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. கேம்ன்ற வெர்ப் இருக்கு. நெக்ஸ்ட் ஐ இஸ் ஆல்சோ யூஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் இட் கேம். ஸோ அகைன் இட் இஸ் V2. ஓகே. ஸோ creeping and creeping, stealthily out. ஓகே. ஸோ இங்க did இருக்கு. ஸோ இப்போ நமக்கு நார்மலா do or does யூஸ் பண்ணா நம்ம அத presentன்னு சொல்லலாம். அப்ப didன்னு யூஸ் பண்ணா என்னன்னு சொல்லுவீங்க? It is past form of verbன்னு சொல்லலாம். சரியா? ஸோ நமக்கு pastல தான் மேலேயும் குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ரிலேட் பண்ணும்பொழுது stealthily out there under the maple tree. ஸோ இங்க night வந்து came slowly and softly as I lay. ஓகே. ஸோ அவங்க படுத்திருக்கும் போது there under the maple tree, which is A and D is possible. அப்ப A and D is possible னா you have it here, here and here. So first and fourth option, fourth option is eliminated. So you have these three. So இப்போ இதை எது செக் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும்னு பார்க்கலாம். So BE பாருங்க. BE செக் பண்ணிட்டு B வருதுன்னா பாக்கி எதுவுமே நமக்கு வராது. So அப்ப it came creeping stealthily of the valley, thinking I did not notice. ஏதோ ஒன்று வெளில வருது பட் நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைச்சு அது பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். which is option 2 is possible. Okay. So next question. So next one என்ன கொடுத்திருக்காங்க? Diamonds பத்தி பேசியிருக்காங்க. Subject is plural. So that formed, which is V2, deep in the earth's mantle, contain. So contain is நம்ம சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைமண்ட்ஸ் பத்தி பேசுறதுனால D ஓட ரிலேட் பண்ண முடியாது. அப்ப A and D எங்கனா இருக்கா? ஓகே, இல்ல. சோ அடுத்தது பார்க்கலாம். So contain evidence of chemical reaction that occurred in the sea floor. Okay, so deep in the earth's mantle பத்தி பேசியிருக்காங்கன்னும் பொழுது you can use A and E. அப்ப A and E is possible na you have two options. So இப்ப B relate பண்ணி பாருங்க. So probing these germs can பக்கத்துல V1 can help okay, so geography related இருக்கு. So geoscientists understand how material is singular, right, is exchanged between the planet's surface and its depth. Okay, okay. So இப்போ வந்து நம்ம B and D is possible. So option 2 is the right answer. So இங்க வந்து அவங்க சொல்லும்போது how material is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலா how is material சொன்னீங்கன்னா question marks வரணும். So இங்க subject முன்னாடி இருக்கு. So நமக்கு full stop தான் யூஸ் பண்ணுவோம். So இந்த கான்செப்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? So next question நமக்கு வேர்ட் இன்டர்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டை கரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ எங்கே வந்து நவுன் வரும் இந்த மாதிரி கிளாரிட்டிஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே இட் வாஸ் இன் இஸ் ஜட்ஜ்மெண்ட் குவைட் இன் assimilate with the genius of the Catholic Church that she should continuously accordance all that is worthy in the civilization around. Okay. So the பக்கத்துல நவுன் தேவையா? அப்ப D மாறாதா? ஓகே. ஸோ டி மாறாதுன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஏ கரெக்டா இருக்கா? இங்க ப்ரிப்போசிஷன் இருக்கு. ஸோ யூ நீட் அ நவுன். ஓகேயா? ஸோ இங்க நவுன் தேவைன்னா நமக்கு இங்க ஜீனியஸும் நவுன் தான், அக்கார்டன்ஸும் நவுன் தான். பட் இன் அக்கார்டன்ஸ் வித் இஸ் அ ஃப்ரேஸ், ரைட்? ஸோ அப்போ நம்ம எங்க யூஸ் பண்ண முடியும்? ஏல தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ சி கண்டிப்பா மேல வரணும்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The sovereign admonitions to consult the night before expressly on a war. All disputes between the knights were to be settled by the order. At each chapter, the deeds of each knight were held in view, and punishments and undertook were dealt out to offenders. So இங்க and சொல்லிருக்காங்க. You have a noun here. இது வந்து verb தானே. ஓகே. ஸோ வேர்ன்றது verb, சென்டென்ஸ் ஃபுல்லா நமக்கு பாஸ்ட்ல இருக்குன்றது ஓகே. ஸோ எல்லாமே இருக்கு. undertook is a verb. அப்ப எந்த இடத்துல உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இங்க வந்து ஆல்ரெடி V4 இருக்கு. ஓகேயா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா the sovereign where you need a verb which is V2. அப்ப இந்த undertook இங்க வருது அப்படின்னும் பொழுது C தான் ஸ்டார்டிங் சென்டென்ஸ்ல வருது. C ஸ்டார்டிங் சென்டென்ஸ்ல வருதுன்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? V மாறுமா? B எங்க இருக்கு? அந்த இடத்துல இருக்குல்ல. ஓகே. ஸோ நைட்ஸ் பிஃபோர் எக்ஸ்பிரஸ்லி ஆன் அ வார். எக்ஸ்பிரஸ்லின்ற வேர்ட் இட்ஸ் எ அட்வர்ப். வேற இங்க வந்து நமக்கு ப்ரிப்போசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது எங்க யூஸ் பண்ண முடியும்? எக்ஸ்பிரஸ்லி வேர் டெல்ட் அவுட். ஓகே. ஸோ அது பாசிபிளா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. and after that what you have, and இங்க வந்து you need a what is it, noun. Okay, because and நம்ம ரெண்டு பக்கமும் noun தான் யூஸ் பண்ணோம். அப்ப a இங்க வந்துருச்சுனா a இங்க வந்த இடம் இங்க மட்டும் தான் இருக்கு.
ஓகேயா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டி இருக்கு. ஓகே விச் இஸ் a ing ஃபார்ம் verb. அப்போ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஸோ அண்டர்டுக்ன்றது V2 இங்க போயிடுச்சுன்னும் பொழுது இதை இங்க தான் பிளேஸ் பண்ண முடியும். பிகாஸ் பனிஷ்மெண்ட்ஸ்ன்றது நவுன் அண்ட் பக்கத்துல இங்கேயும் நமக்கு நவுன் தான் தேவைப்படுது. ஸோ அதனால அந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so Persia indeed for many years showed a strong disposition to reassert the encroachment. Encroachment is a negative word where ஆக்கிரமிப்பு பண்றத சொல்றாங்க. But reassert பண்ணிருக்காங்கன்னும் பொழுது you need a positive word where இது வந்து நமக்கு it is a negative. Fine. அப்ப A தான் மாத்த போறோம். அப்ப A மாத்த போறோம்னும் பொழுது இந்த ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பா வர போறது இல்ல. Okay, so what do you mean by frontier? ஒரு லிமிட் ஆர் ஒரு எல்லையை பத்தி நம்ம பேசும்பொழுது சொல்லலாம். So positive word Indian frontier is right. Okay, so இங்க கரெக்டா தான் உட்கார்ந்திருக்கு. Okay, so இது ஃபுல்லா படிப்போம். Over Herat which was exercised by the Safid king. Okay, but Great Britain வந்து disapproving of the advance of Persia towards the Indian frontier steadily resisted the supremacy அப்படின்னு சொல்றாங்க. Steadily resisted the supremacy. Supremacy is a positive word. ஒரு power relate பண்ணி பேசலாம். அப்ப reassert பண்ணிருக்காங்கன்னா you can use even supremacy here which is a noun. ஓகேயா? ஸோ நம்ம கையில இருக்கிறதுல இந்த இடத்துல இந்தியன் ஃப்ரான்டியர் இந்த நவுன் கரெக்டா உட்காந்துருச்சுன்னா சி மாறல. சி மாறலன்னா இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன்லாம் போயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அதுல கான்ஃபிடென்ட் ஆயிடலாம். அடுத்து இங்க வந்து என்க்ராச்மெண்ட் இஸ் a நெகட்டிவ் வேர்ட் பட் யூ நீட் ரீஅசர்ட் த சம்திங். ஓகே, ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீமசியை இங்க போடலாம். ஏன்னா இங்கேயும் நமக்கு ஒரு நவுன் தேவை, ஏன்னா த கொடுத்துருக்கிறதுனால. அப்ப அந்த சுப்ரீமசி இங்க வந்துருச்சுன்னா டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் மீனிங் தெரியல அப்படின்னாலோ இல்லாட்டி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் ஆகும். மீனிங் தெரியும் அப்படின்னும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் வேர்டா நெகட்டிவ் வேர்டா அப்படி வச்சு கூட போட முடியும். சரியா? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. சரி, ஸோ இங்க ப்ராக்டிகலி ரெகக்னைஸ்ட் இப்போ நம்ம படிக்கவே இல்லை, பட் தென் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அ கிராமட்டிக்கல் செக். ஓகே, சரி, ஸோ இங்க வந்து ஷோர்ஸ் அண்ட் administered islands and scarcely. So this is also a adverb and this is also a adverb. ஓகேயா? ஸோ ரெண்டு இடமும் adverbs தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேற க்ளூஸ் இருக்கா பாருங்க. ஸோ யூஸ் டு பி adjacent partly. யூஸ் டு பி என்ன வரணும்? V3 வரணும் which is administered. அப்ப B கடைசியா இருக்க சென்டென்ஸ் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். I didn't even read the sentence. Sometimes, okay, so all these things play a மேஜர் ரோல். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னும் போது இதை போட்டுருங்க அண்ட் தென் கோ அஹெட் வித் ரீடிங். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கூட கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக தான் இருக்கா இல்லையான்ட்டு. சம்டைம்ஸ் நீங்கள் கிராமர்லாம் கரெக்டாக போட்டிருக்கலாம், கான்டெக்ட் தப்பாக இருக்கலாம். அதனால போட்டுட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ்க்கு வந்துட்டு நான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அண்ட் த கான்டெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருக்கான், பிளாங்க்கு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நமக்கு அங்க என்ன வேர்டு வரும்ன்றத கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? our job is to work with local news rooms. okay, news rooms and local something has to come. அப்போ இங்க என்ன சொல்லலாம்? ஒரு நவுன் வரணும்னு சொல்லலாமா? Okay, so on the need for the local news to be supported by the donors. Okay, so greedy இருக்காங்க, negative meaning. Okay, so very close to something. Okay, so philanthropy. So philanthropy னா யாரு? philanthropistலாம் வந்து இறக்க குணம் இருக்கிறவங்க. Okay, so அவங்க வந்து ஹெல்ப் பண்றது ரிலேட் பண்ணலாம். அப்ப இங்க நியூஸ் ரூம்ஸ் and what has to come. selfishனா negative, சீப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ obviously it is a positive word, that is need. Our job is to work with local newsrooms and local philanthropy on the need for the local news to be supported by donors. Okay, so option 3 is the right answer. Next one. Okay, the local news industry has lost, so it has lost something, okay, to the dash digital advertising about $35 billion annually in the last decade. Okay, so last 10 வருஷத்துல ஏதோ பண்ணியிருக்காங்க, தொலைச்சிருக்காங்க, or so about 3/4 of its base. Okay, so இங்க என்ன வரும்? the பக்கத்துல நவுன் தேவைப்படும். ஓகே, சரி, ஸோ இங்க கிரவுண்டட் இஸ் அ வேர்ப். ஸோ இத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஒரு பிளசண்டான ஸ்மெல் கொடுக்குற ஒரு வாலடைல் லிக்விட் பத்தி பேசும்போது சொல்லலாம். இட் லேண்டட். ஓகே, ஸோ அது வந்து பாறக்கா இருக்கிறது, டர்ட்டினா நமக்கு தெரியும். ஓகே, அழுக்கா இருக்கிறத சொல்லுவோம். ஸோ லோம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் இஸ் குட் குவாலிட்டியா இருக்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? சாண்ட் அந்த மாதிரி விஷயத்துல. ஸோ இங்க வந்துட்டு லோக்கல் நியூஸ் இண்டஸ்ட்ரி ஹஸ் லாஸ் டு த டேஷ் ஆஃப் டிஜிட்டல் அட்வர்டைசிங். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அட்வர்டைஸ் பண்ணும்பொழுது போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நவுனா யூஸ் பண்ண முடியும்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஸோ டர்ட்டி அண்ட் திஸ் திங் டாக்ஸ் அபவுட்
அழுக்கா இருக்குன்றத நம்ம இங்க கான்டெக்ட்ல இல்லாத ஒரு வேர்ட். ஸோ மைட் பி திஸ் அண்ட் திஸ் யூல் கெட் கன்ஃபியூஸ்ட். பட் நவுனா எதை யூஸ் பண்ண முடியும்? யூ கேன் யூஸ் திஸ் வேர் குட் குவாலிட்டியை சொல்றாங்க. பட் தே ஹவ் லாஸ்ட் இட்னும் பொழுது இது சம்திங் பாசிட்டிவ் தான் தே ஹவ் லாஸ்ட். ஸோ குட் குவாலிட்டி ஆஃப் சம்திங். ஸோ அப்போ ஆப்ஷன் 5 இஸ் பாசிபிள். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மோர் தென் அ மந்த், ஸோ ஒரு மாசத்துக்கு மேல into President Joe Biden's term, election officials and voting rights advocates still dash fully assessed the election he won last fall. ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து மோர் தென் அ மந்த்னா டியூரேஷன் ஆஃப் டைமை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண போறது என்ன யூஸ் பண்ண போறோம்? ஒரு verb. ஓகேயா? ஸோ fully இட்ஸ் adverb. ஓகேயா? சரி, அப்ப என்ன சொல்ல முடியும்? was past வேறும் பாஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை? ப்ளூரல் தானே தேவை. எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் அட்வொகேட்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஓட்டிங் ரைட்ஸ் அட்வொகேட்ஸ். ஸோ அப்போ யூ நீட் அ ப்ளூரல் verb. அப்போ இங்க மோர் தென் அ மந்த் டியூரேஷன் பேசும்போது பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா haven't தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் அட்வொகேட்ஸை பத்தி பேசினதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So under normal circumstance, millions of voters with limited English dash don't get the support they need to cast their ballots. Okay, so இந்த ஓட்டு போடுற அந்த சீட்டு போடுற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, எழுதி போடுவோம்ல, ஸோ அதான் பேலட்ஸ்ன்னு சொல்லுவோம். வேர் இங்க with limited English and you need a noun. அப்போ இங்கிலீஷ் வாட்? நமக்கு டிஸ்கிரிப்டிவ்ல என்ன செக் பண்ணுவாங்க? இங்கிலீஷ் proficiency, which is a noun. So இங்க வந்து இந்த ப்ரொஃபிஷியன்சி மட்டும் தான் நமக்கு நவுன் இருக்கு. சரியா? ஸோ இட்ஸ் அ வேர்ப், இட்ஸ் இடி ஃபார்ம் வேர்ப். திஸ் இஸ் ஆல்சோ V2 வேர்ப், V2ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? ஸோ பேஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்ஸ் scramble to shift to 2 + V1 by mail with fewer polling places amid the pandemic. So what has to come here? V1 னா இங்க வந்து V1 INGல இருக்கா? இங்க பேஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இஸ் கண்டினியூஸ்ல இருக்கு, பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் V2 கொடுத்துருக்காங்க, V5 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன எங்க வந்து நமக்கு V1 இருக்கு? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கா? ஓகே, ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு நிறைய க்ளூஸ் நம்ம பார்த்துருப்போம். நிறைய செஷன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய க்ளூஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு போது சால்வ் பண்ணுறது கண்டிப்பாக டஃபாக இருக்காது. ஓகே, சரி. ஸோ இங்கே படிக்கலாம். ஸோ சம் லூஸ் போர்ட்ஸ் லேட் அப்பான் த ஸ்லீப்பர்ஸ் சப்போர்ட்டிங் த மெட்டல்ஸ் ஆஃப் த ரயில்வே சப்ளைட் அ ஃபுட்டிங் ஃபார் ஹிம். அப்போ அந்த ஹிம் யாருன்னு தெரியல. அண்ட் ஹிஸ் executionaries, 2 private soldiers of the Federal Army directed by a sergeant who is in civil life. ஒரு ஏஜென்ட்டை பத்தி சொல்றாங்க, சிவில் லைஃப்ல இருக்கவங்க. may have been a deputy sheriff. ஓகே, ஸோ ஷெரிஃப்ன்ற போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்கள சொல்லலாம். ஸோ சம் லூஸ் போர்ட்ஸ் இருந்திருக்கு. இட் வாஸ் லேட். ஓகே, ஸோ இட் வாஸ் தேர். ஸ்லீப்பர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் த அந்த இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு மெட்டல்ஸ்லாம் வச்சு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க அந்த பர்சனோட ஃபுட் வந்து அது மேலே இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ it was attached to a stout cross timber. Okay, so ஏதோ ஒரு விஷயம் வந்து it is like attached to that particular timber above his head. So அந்த himன்ற personக்கு ஹெட்டுக்கு மேல. Okay, so it was attached and the sack fell to the level of his knees. Okay, so அந்த பர்டிகுலர் ஏதோ சாக் இது கட்டியிருக்காங்க போல, அது வந்து இட் வாஸ் ஸ்டில் இஸ் நீஸ். ஓகே, அவங்க லெவல் ஆஃப் நீஸ் வரைக்கும் கட்டி இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அப்போ அந்த ஹிம் யாருன்றதை நம்ம கண்டிப்பா தேடணும். அதுதான் நமக்கு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸா இருக்கும். அப்பதான் நம்ம அதை சொல்ல முடியும். ஹிஸ் ஹர்ன்ட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, அப்போ த மேன்ஸ் ஹேண்ட்ஸ் வேர் பிஹைண்ட் இஸ் பேக், த ரிஸ்ட் அரவுண்ட் வித் த கார்ட். ஓகே, ஸோ கையை வந்து கட்டி வச்சிருந்திருக்காங்க போல. ஸோ அவங்களுடைய பிஹைண்ட் இஸ் பேக் வந்து இட் வாஸ் டைட். ஓகே, ஸோ அப்படி கூட சொல்லலாம். a rope. ஓகே, ஸோ a rope closely encircled his neck. ஸோ கழுதுகிட்டே ஒரு ரோப் வந்து இட் வாஸ் encircled. a man. ஓகே, the manக்கும் a manக்கும் வித்தியாசம் எல்லா வீடியோஸ்லையும் இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் a man தான் ஒரு மனுஷன் சொல்லலாம், அடுத்தது அந்த மனுஷன் சொல்றதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே stood upon a railroad bridge in northern Alabama looking down into the swift water 20 feet below. So which will be the introductory? E தான் நமக்கு first sentence. Okay, so ஒரு man he is standing in that position சொல்லலாம். ஸோ இதை நீங்க கனெக்ட் பண்ணும்பொழுது அடுத்து என்ன சொல்ல முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி சி த மேன் ஹேண்ட் வந்து இட் வாஸ் லைக் பிஹைண்ட் இஸ் பேக். அதுக்கப்புறம் அவங்களோட ரிஸ்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் வாஸ் பவுண்ட் வித் அ கார்ட். ஓகே, ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ரோப் வந்து க்ளோஸ்லி
encircled his neck. Okay, so neck வந்து சுத்தி என்ன இருந்தது, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துல என்ன வேணா போடலாம். அப்போ இது ரெண்டுத்துல நம்ம என்ன வேணா போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வரும்? It was attached. அப்ப அந்த it was attachedனா என்ன சொல்லலாம், the rope closely encircled his neck and it was attached to the stout cross timber above his head. Okay, so அப்ப neck வந்து attach பண்ணி அந்த timber இதுக்கு attach பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து and sack fell to the level of his knees where B is possible. அதுக்கப்புறமா some loose boards வந்து it was laid upon the sleepers supporting the metals of the railway supplied a footing for him. Okay, அவங்க நிக்கிறதுக்கான அந்த விஷயம் கடைசியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டான சீக்வென்ஸ். ஸோ உள்ள இருக்கிற க்ளூ வேர்ட்ஸ் அவர் எப்படி அவர் வச்சிருந்தாங்கன்ற விஷயங்கள், ஸோ எதுக்கு அவங்கள அந்த மாதிரி நிக்க வச்சிருக்காங்க, 2 private soldiers வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ லெட்ஸ் சால்வ் த கொஸ்டின். ஸோ இங்கே செகண்ட் சென்டென்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து இ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 5. ஃபிஃப்த் லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நமக்கு A கொடுத்திருக்காங்க. So அப்போ option 1. And fourth sentence is B. So option 2. Third sentence is D. So option 4. Okay, so we have done with para jumbles. Okay, சரி. Okay, so இப்போ error spotting questionக்கு போலாம். So error spotting questionல ஃபுல்லா அப்படியே வந்து அப்ரோச் பண்ணாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸா நான் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு எரர்ஸை வந்து யூனிக்கா கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ அப்படியே நீங்க படிக்கும்போது சில டைம்ஸ் வந்து இட் மிஸ் அவுட் சர்டன் திங்ஸ். அப்போ நோ எரர்னு போட்டுட்டீங்கன்னா நமக்கு மார்க் வராது. ஓகேயா? ஸோ அதனால ஒரு ஃப்ரேஸையுமே நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க அந்த பார்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து கண்டிப்பா இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். So இங்க வந்து in his letter to the sugar mill. Okay, so in his letter, so someone's letter, so யாருக்கு to the sugar mills க்கு கொடுத்திருக்காங்க. The joint director pointing out how both the measures, so the measures ன்னு கொடுத்ததுனால where introduced to பக்கத்துல you have V1. Okay, so இங்க joint director ன்னு சொல்லியிருக்காங்க. so அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, which is singular. Pointing out how both அப்படின்னு சொல்லும்பொழுது the measures were introduced to prevent cash loss to sugar mills. ஏன்னா இங்க இந்த லெட்டர்ல இந்த சுகர் மில்க்கு தான் இது பண்ணதா போட்டிருக்காங்க. and maintain the demand supply balance in what, in domestic market. so அப்ப இங்க என்ன எரர் இருக்கு, நமக்கு டென்ஸ் வந்து வேர் இன்ட்ரடியூஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. so இங்க சொல்லும்பொழுது பாயிண்டிங் சொல்லியிருக்காங்க. it is pointed out how much measures வந்து were introduced. okay, were introduced பொழுது pointing out சொல்லணும். it was pointed out ன்னு தான் சொல்ல முடியும். so option 2 தான் கரெக்டான ஆன்சர். next question. okay, so Adam expertly maneuvered the components of the machine into their proper position. சரியா? so இந்த person சொல்லியிருக்காங்க. next it is V2 formula இருக்கு. அப்போ what has to be here, it has to be a adverb. அப்போ என்ன சொல்லலாம், it is expertly maneuvered the components of. okay, so the பக்கத்துல you need a noun. so நார்மலா வந்து நம்ம articles யூஸ் பண்றோம்னா அது பக்கத்துல நமக்கு nouns தான் யூஸ் பண்ணுவோம். next of பக்கத்துல the machine, அதே மாதிரி நமக்கு பக்கத்துல noun தான் யூஸ் பண்ணிருக்காங்க. so into there, so there ன்னு சொன்னா possessive case pronouns யூஸ் பண்ணும்போதும் we need a noun beside. அப்ப என்ன position, proper position, which is a adjective, and this is a noun which is used. அப்ப error எங்க இருக்கு, first part of your sentence. okay, so examல இங்கே எரரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டோன்ட் ரீட் ஃபர்தர். ஓகே, ஸோ கன்ஃபார்மாக தெரியுன்ற பட்சத்தில் டைமை சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணும். இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி. ஸோ வி சொல்லியிருக்காங்க, வி வுட் லவ். ஸோ would பக்கத்துல love is a base form of verb, where to பக்கத்துல you have V1. okay, to attend the birthday party. அப்போ the கிட்ட noun இருக்கணும்னு சொன்னா அந்த party தானே நமக்கு noun. அப்போ என்ன party, birthday party பொழுது it's an adjective which is used. okay, so because அப்படின்னு யூஸ் பண்றீங்கன்னா you are trying to quote a reason. அப்பதான் நம்ம because சொல்லுவோம். சரி, so இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, we would love to attend the birthday party. அவங்களுக்கு attend பண்ணணும்னு ஆசை. okay, so attend birthday party because we have planned that day to go to gym. so it is contradictory, right? so reason சொல்லும் பொழுது அவங்க attend பண்ணணும்னு நினைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல. அப்ப என்ன அங்க சொல்ல முடியும், அவங்க கனெக்ட் பண்ற அந்த கன்ஜங்ஷன் கண்டிப்பா தப்பா இருக்கு. என்னவா வரணும் இங்க, நம்ம we would love to attend the birthday party but
பட் நம்மளுது என்ன சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்ல முடியும். பட் we have planned that day, அந்த பர்டிகுலர் டேல to go to the gym அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேயா? so when you are trying to quote a reason, அப்ப என்னவா இருக்கணும், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, we are not doing it ன்னு சொல்லலாம். பட் இந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க, we would love to attend the birthday party but we have planned that day to go to gym ன்னு சொல்றாங்க. சரியா? so இப்போ இங்க என்ன போட முடியும், ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so next one. The best aspect. So best aspect is singular subject. Okay. Of பக்கத்துல you have a noun. The வச்ச noun இருக்கு. Prepositional object ன்னு சொல்லலாம். அப்ப இந்த the best aspect தான் இந்த is சொல்லியிருக்காங்க. So that நம்மொழுது முன்னாடி இருக்க விஷயத்தை indicate பண்ணி பேசும்பொழுது சொல்லலாம். Might be an object or item or person கூட இருக்கலாம். So is that my bosses allow me to attend. Okay. So my bosses is plural. So allow me to பக்கத்துல you have V1. Okay. So attend meetings on is a preposition where their pronoun use பண்ணிருக்காங்க on their behalf, where I take, I பக்கத்துல நம்ம plural verbs தான் யூஸ் பண்ணுவோம். I take detailed notes. Okay, and அப்ப takeன்றது V1 னா and பக்கத்துலயும் இங்கேயும் V1 தான் யூஸ் பண்ணுவோம். relay information back to them. So do you have any error? எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு. bossesன்றதுனால their behalf நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? so no error, option 5 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. So this information, okay, so informations ன்னு ஒரு word கிடையாது, actually எப்பவுமே information மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். so this information is, okay, so this நம்மொழுது singulars தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். okay, it is susceptible to be misused. okay, so to be பக்கத்துல V3 யூஸ் பண்ணிருக்காங்க. if is a possibility condition where the social media giant decides. okay, the social media giant தான் கொடுத்துருக்காங்க, which is singular subject. so decides to either sell V1 or, so either or வருதுன்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். so இங்கேயும் V1 தான் வந்திருக்கணும். exploitsனா நம்ம singular verb சொன்ன மாதிரி ஆயிரும். so either sell or exploit the information. so where you have the error in the T part, you have the error. so இப்படி தான் நம்ம error spotting நார்மலா சால்வ் பண்ணோம். so session complete பார்த்திருந்தா நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. so see you guys tomorrow. have a very great day. Thank you.